ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுமிலா குக்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடிப்பூரத்தோட வழிபாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு வர ஆடிப்பூரமும் ப்ளஸ் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இந்த ஆடிப்பூரம் வழிபாடு பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை மணிக்கு நம்ம இதை கும்பிடலாம் வீட்டில் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறதால என்னென்ன நன்மைகள் வர்றதுன்னு பார்க்கலாம். ஆடிப்பூரத்தோட சிறப்பு அம்சங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஒவ்வொரு வளையலோட நிறத்தின் அடிப்படையில் அதோட பலன்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆடிப்பூரம் எதுக்காக நம்ம கொண்டாடுறோங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வழிபாடு நம்ம பண்ணும்போது திருமணம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மெயினான ஒரு இதுதான். ஆடிப்பூரத்தை பற்றி முழுமையான விளக்கம் என்னன்னா, ஆடிப்பூரங்கிறது ஆண்டாள் ஜெயந்திங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை வருது. அதோட சிறப்புகள் என்னன்னா, ஆண்டாள் அவதரித்த புனிதமான நாள், அம்மன் மற்றும் மகாலட்சுமி அருள் பெற சிறந்த தினம், திருமண தடை நீங்கி நல்ல வரம் கிடைக்கும். ஆடிப்பூரத்துக்கு வளையல் எது கொடுக்குறோம்? புதிய வளையல்கள் வாங்கி அணிவது மங்களகரம். இது செல்வம், வளம், சுகம், சாந்தி தரும். 5, 7, 9 அல்லது 11 ஜோடிகள் வாங்குவது நல்லது. மஞ்சள் குங்குமம் வைத்து அம்மன் முன் பிறகு நம்ம அணிஞ்சிக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரம் 4:30 to 5:30 வரையும் நம்ம கும்பிடலாம். காலையில பூஜை 6 to 8:30, மதியம் 12 to 1, மதியம் நெய்வேத்தியம் 12 to 1:30 வரையும், சாயந்தரத்துக்கு 6 to 7:30, இரவு பூஜை 8:30 to 9:30 வரையும் நம்ம அம்மனுக்கு விளக்கேற்றி நம்ம வீட்டில் வழிபடலாம். என்னென்ன நைவேத்தியம் கொடுக்கலாம்னா, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், தயிர் சாதம், வெள்ளை பணியாரம், பாயாசம், சுண்டல், அதுக்கப்புறம் பழங்கள், இதெல்லாமே கொடுக்கலாம். ஆண்டாளுக்கு பிடித்த இனிப்புகள் செய்யறது விசேஷம். சுமங்கலிக்கு தாம்பலம் கொடுத்து அதனால நமக்கு நன்மைகள் கிடைக்கும். வீட்டை எப்பயுமே சுத்தமா வச்சுக்கோங்க அன்னைக்கு. இதுதான் ஆடிப்பூரம் எதுக்காக கொண்டாடுறோங்கிறத அதோட விளக்கம் இது. வளையல் வாங்கி அம்மனுக்கு கொடுத்தா கிடைக்கிற நன்மைகள் என்னங்கிறதையும் நான் சொல்றேன். வளையல் வாங்கி கோவில் இருக்கும் அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபடுவதால் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வேலைவாய்ப்பு, தீய சக்திகள் விலகுதல் மற்றும் மாங்கல்ய பலன் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும். வளையல்கள் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. வளையல்கள் வழிபாட்டின் நன்மைகள்: திருமண தடை நீங்கும், குழந்தை வரம் கிடைக்கும், சுக்கிர தோஷம் நீங்கும், நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். எப்படி வழிபடலாம்ங்கிறது பார்க்கலாமா? ஆடிப்பூரம் அல்லது வெள்ளிக்கிழமை என்று அம்மனுக்கு வளையல்கள் வாங்கி அர்ச்சகரிடம் கொடுக்கலாம். அர்ச்சகர் அந்த வளையல்களை அம்மனுக்கு சாத்தி பூஜை செய்து உங்களிடம் வழங்குவார்கள். பின்னர் அம்மன் அருள் பெற்று அந்த வளையல்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு அணியலாம் அல்லது மங்கள பிரசாதமாக வைத்துக் கொள்ளலாம். இப்போ வீட்டுல நம்ம வழிபடணும்னா அதை எப்படி வச்சு வழிபடலாங்கிறத பார்க்கலாமா? ஒரு மனைப்பழகில கோலம் போட்டு சிவப்பு நிற துணி விரித்து அதன் மேல் வீட்டில் உள்ள அம்பாள் படத்தை, விக்கிரத்தை வைத்து மஞ்சள், சந்தனம், குங்குமம் வைத்து அலங்கரிக்கலாம். வளைகாப்பு செய்வது போல் அம்மனுக்கு நலுங்கு வைத்து அர்ச்சனை பண்ணலாம். மலர்கள் மற்றும் வளையல் மாலைகள் சாத்தி வழிபடலாம். இனிப்பு மற்றும் பழங்கள் போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். அபிராமி, அந்தாதி அல்லது தெரிந்த மந்திரங்களை நம்ம பாராயணம் செய்யலாம். தீபதூபம் ஆர்த்தி காட்டி வழிபடலாம். அம்மனுக்கு திருஷ்டி கழிச்சு அம்மனோட பழத்தை பூஜை அறையில எடுத்து வைக்கவும். திருமணம் அல்லது குழந்தை வேண்டி பிரார்த்திப்பவர்கள் அம்மாள் அமர்ந்திருந்த அதே மனையின் வைத்து மனமுருகி வேண்டிக் கொள்ளலாம். அம்மனுக்கு செய்ததை போலவே இவர்களுக்கு நலங்கு வைத்து அர்ச்சனை பண்ணலாம். பெண்களுக்கு வளையல் அணிவித்து விரைவில் திருமணம், வளைகாப்பு நடைபெற வேண்டும் என்று பிரார்த்திக்கலாம். முடிவில் நைவேத்தியத்தை பிரசாதமாக அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். கோவிலுக்கு சென்று வளையல் வாங்கியும் கொடுக்கலாம். இதனால முழுசான அம்பிகை அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடிப்பூரம் வெள்ளிக்கிழமை வர்றதுனால ரொம்ப விசேஷம். வீட்டுல சிம்பிளான அம்பாள் படம் வச்சு அதுக்கு வளையல் சாத்தி கூட நம்ம இந்த வழிபாடு செஞ்சா நமக்கு பூரண நன்மைகள் கிடைக்கும். ஆடிப்பூரத்தின் நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வளையல்களோட நன்மைகள் பற்றி பார்க்கலாமா? பச்சை நிற வளையல் எதுக்கு அணிகிறோம்? லக்ஷ்மி கடாட்சம், வாழ்வில் அமைதியை தரும். சிவப்பு நிற வளையல்கள், மஞ்சள் நிற வளையல் நேர்மறை எண்ணங்களை ஈர்க்கப்படுகிறது. பழுப்பு நிற வளையல் காரிய வெற்றி. வெளிர் நிற வளையல் உடல் உஷ்ண பாதிப்புகளை குறைக்கும். வெள்ளை நிற வளையல் அன்பு பாசம் நேர்ந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வாட்சிங்.